வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஒரு அருமையான சிந்தனையை பார்க்கலாம் வாருங்கள். வாழ்க்கையில் ஏற்படும் சிரமங்களையும் தோல்விகளையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தால் எவராலும் எதுவும் கற்க முடியும். வாழ்க்கையில் உழைத்து சோர்வடைவதற்கு முன்பே ஓய்வு எடுப்பதற்கு பெயர்தான் சோம்பேறித்தனம். நீங்கள் எப்போதும் நேற்று நடந்ததை பற்றியே நினைத்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நாளை சிறப்பாக அமையாது. நேற்று நடந்ததிலிருந்து கற்றுக்கொண்டு இன்று நடப்பதை சிறப்பாக மாற்ற வேண்டும். முதலில் நாம் எண்ணங்களை உருவாக்கிக் கொள்கின்றோம். அந்த எண்ணங்கள் தான் பின்னர் நம் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. தெரியாத விஷயங்களை பிறரிடம் கேட்பவன் ஒரு நிமிடம் முட்டாள். தெரியாத விஷயத்தை கேட்காமலே இருப்பவன் வாழ்நாள் முழுவதும் முட்டாள். ஒன்றை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் முயற்சி செய்தால் தோல்வி என தெரிந்திருந்தும் அதை நம்பிக்கையுடன் முயற்சி செய்ய வேண்டும். இந்த வாழ்க்கை ஒரு முறைதான். அதை சரியாக வாழ்ந்தால் வாழ்க்கை ஒரு முறையே போதுமானதாக இருக்கும். எந்த கடினமான சூழ்நிலையிலும் தகுதியும் திறமையும் கொண்டவர்கள் எப்பொழுதும் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் சாதிக்க வேண்டும் என்றால் அதிகமான போராட்ட குணம் இருக்க வேண்டும். நீங்கள் தற்போது பார்க்கும் வெற்றிகரமான மனிதர்களுக்கு பின்னால் அவர்கள் எடுத்த துணிவான முடிவு இருக்கும். தகுதியையும் திறமையையும் விட விடாமுயற்சியே வெற்றிக்கான திறவுகோல். அது அனைத்தையும் வெல்லும் சக்தி கொண்டது. நீங்கள் செய்யும் முயற்சி உங்களையே பதற்றமடைய செய்யுமானால் அது முடிவில் சிறந்த பலனை தரும். உங்கள் எண்ணங்களை சிறப்பானதாக மாற்றுவதன் மூலம் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்ற முடியும். ஆக நண்பர்களே, எண்ணங்களை வளப்படுத்துங்கள், உங்கள் வாழ்க்கையும் வளமாகும் என்று சொல்லி இந்த இனிய பதிவை இனிதே நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் காசி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள். நன்றி, வணக்கம்.